ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ராகி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு 2 டைப்பில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒன்று ஸ்வீட் வச்சு, இன்னொன்று காரம் வச்சு. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கும் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி ராகி கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேங்காயை கட் பண்ணி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 கப் ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் எடுத்துருக்கிற 1 கப்போட மெஷர்மெண்ட் 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ நான் 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம சேர்த்துருக்கிற மாவு தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாதான் நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு சைடாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, உருண்டை ஷேப்பாக இல்லை பிடி கொழுக்கட்டை ஷேப்பாக எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டீமரில் வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகியில் அதிகமான அளவு கால்சியம் இருக்குது. இதை குழந்தைங்க தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடணும்னு இல்லை. முட்டி வலி இருக்கிறவங்க, எலும்பு பலவீனமாக இருக்கவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரமாகவோ இனிப்பாவோ செஞ்சு சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்வீட் பிடிக்குங்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம். நம்ம ராகி லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க. 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலைங்கிறனால வறுத்துட்டு சேர்க்குறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் டேரெக்டாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்தா போதும். தோல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கடலில் நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் எந்த கப்பில் நம்ம வேர்க்கடலை அளந்தோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு எள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 3 to 4 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. எள்ளு சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எள்ளு இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு எள்ளை வறுத்தா போதும். ரொம்ப அதிகமாக வறுத்தா கசப்பு தன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை சளிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நம்ம விட்டாலும் ஹீட் வந்து அதிகமாகி மாவு வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம ராகி மாவை வறுத்துட்டு நம்ம லட்டு செய்யும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ராகி மாவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா சாஃப்டான ஒரு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பிசையணும்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி பிசையணும். இப்போ தான் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அடை போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கலாம். எங்கிட்ட 1/2 லிட்டர் கோல்டு வின்னர் கவர் தான் இருந்தது. அதனால் நான் சின்ன சின்ன உருண்டைகளாக 5 உருண்டைகள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலை இல்லைன்னா பெரிய கவர் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக ஒரு 3 உருண்டை அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வேலையும் சீக்கிரமாக முடியும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற வாழை இலை இல்லை எண்ணெய் கவரில் மாவை வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா தட்டிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து வாழையில இல்லைன்னா எண்ணெய் கவரில் வச்சுருக்கதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது அடையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் அடையை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வேகணும்னா ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது, ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது. நல்லா வெந்து வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு க்ளீனான நல்ல ட்ரையான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம அடை ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிற எல்லா பொருளையும் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட போகிறோம் இல்லையா, ஈரம் இருந்தால் கெட்டுரும். இதுதான் நல்ல ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குன்னா நல்லா வந்துட்டு நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம பல்ஸில் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சா தான் சீக்கிரமாக அரைஞ்சு போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை நல்ல ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை எள்ளவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஏன்னா ராகியில் கால்சியம் இருக்குது, எள்ளில் வந்து அயன் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்க போகுது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக பொடி பண்ண வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு பதத்துக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக லட்டு பிடிக்க வருதுன்னு. அவ்வளோதாங்க, மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்து இந்த லட்டுவை நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு நம்ம 3 நாள் அளவுக்கு தாராளமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான 2 ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ஸ்நாக்ஸையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.